ஸோ இப்போது 12th மேக்ஸ் சாப்டர் 1 புக் பேக் 1 மார்க். ஃபஸ்ட் இந்த 1 மார்க் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம், எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த் கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த் கொஸ்டின் ஃபோர்த் ஆப்ஷன், சிக்ஸ்த் ஒன் செகண்டு, செவன்த்துக்கு ஃபோர்த் ஒன், எயிட்டு ஃபோர்த் ஆப்ஷன், நைன்த் கொஸ்டின் செகண்ட் ஆப்ஷன், 10th ஒன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 11 செகண்டு, 12 4, 13 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 14 செகண்டு, 15 ஃபோர்த் ஒன், 16 தேர்ட் ஒன், 17 செகண்ட் ஆப்ஷன், 18 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 19 ஃபோர்த் ஆப்ஷன், 20 ஃபோர்த் ஒன், 21 செகண்டு, 22 4, 23 4, 24 4, 25 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஒன்வேர்டுக்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்ப்போம். இதில் மேக்ஸிமம் வந்து ஒரிஜினல் ஆன்சரையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஒரிஜினல் சொல்யூஷனையும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த 9 இருக்குல்ல, அந்த 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஆனால் -1 நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஸோ 4 - 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த 4 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 4. இது மாதிரி 16 கொடுத்தாங்கன்னா நீங்கள் 4 ஸ்கொயர் எழுதுவீங்க, அதை 5 - 1 த ஹோல் ஸ்கொயர் மாற்றிட்டு 5 தான் ஆன்சர். அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 3 வந்து 4 - 1 எழுதுறதுனால 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஈஸியாக என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 இருக்குல்ல, அது எங்கே வருது அப்படின்னா இந்த I3யில் தான் வருது. தேர்ட் கொஸ்டின் இந்த 3யை ஸ்கொயர் பண்ணி போடுங்க போதும். C = 3 × ஏன் சொல்கிறாங்க, இங்கே சிக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க சொல்கிறாங்க. டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 3 வந்து சியில் தான் வருது, அதனால் இந்த 3யை வந்து க்யூப் எடுத்துருங்க, சரி ஸ்கொயர் எடுத்துருங்க. ஸோ 3 ஸ்கொயர் வந்து 1/9, 3 ஸ்கொயர் 9 வரும். ஆப்ஷன் 1/9 எடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் இந்த மேட்ரிக்ஸ் கவனிச்சு பாருங்கள், ஏ பக்கத்தில் இருக்க மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எடுங்க போதும். அட்ஜாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 1 and 4 நீங்கள் பிளேஸ் மாற்றுங்க, 2 -2 and 1 நீங்கள் சிம்பிள் மாற்றுங்க, அவ்வளோதான். ஸோ 1 4 பிளேஸ் மாற்றுறீங்க அப்படின்னா 4 1, அடுத்து -2 + 2 ஆயிரும், 1 வந்து -1 ஆயிரும். இதுக்கு சிம்பிள் மாற்றினா போதும். இது ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக வர்ற இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிடுவோம், 2 - A. ஸோ இதை 2A இன்வர்ஸ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. மைனஸை வந்து இன்வர்ஸில் போட்டுருங்க, 2A இன்வர்ஸ். ஸோ அதான் உங்களோட ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் மெத்தட் படி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலும் இது ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ 2 × 4 8, 8 0, அது வேறு எதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற எது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸோட மேட்ச் ஆகாது. 7ல் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 1, ஸோ 11. 8 இந்த 8 2 3 கேட்குறாங்க, இது ஒரிஜினலாக செஞ்சு பார்த்தா ரொம்ப லேட் ஆகும். ஸோ 2 3ல் 2 - 3 போட்டுக்கோங்க, ஆன்சர் -1, ஆப்ஷன் 4. 9 ஆக்சுவலாக ஏபி அட்ஜாயிண்டில் ஏபி வந்துச்சுன்னா பிஏ தான் வரணும். ஸோ மாற்றி வரல இங்கே, அட்ஜாயிண்ட் அட்ஜாயிண்ட் பி. ஸோ இது வந்து ஃபார்முலா படி இது நமக்கு நாட் ட்ரூ. 10 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 மட்டும் விட்டுருங்க, என்ன இருக்குது அப்படின்னா 2. அந்த 2 ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான், வேறு எந்த ஆப்ஷன்லையும் 2 ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற கஷ்டமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். 11 இந்த ஏ ஸ்கொயருக்கு இடையில வந்து டிரான்ஸ்போஸ் போட்டுருங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஸ்கொயர். மேக்ஸிமம் வந்து டிரான்ஸ்போஸ் வந்து சம்மில் எதையுமே சேஞ்ச் பண்ணாது. ஸோ அந்த டிரான்ஸ்போஸை உள்ளே வச்சுக்கோங்க, அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. 12 பார்த்தீங்கன்னா இங்கே என்ன மேட்ரிக்ஸ் இருக்கோ இந்த மேட்ரிக்ஸை அப்படியே டிரான்ஸ்போஸ் எடுத்து போடுங்க. ஏன்னா கொஷினில் ஏ இன்வர்ஸ் கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்குறாங்க, டிரான்ஸ்போஸ் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏ இன்வர்ஸ்க்கு இடையில வந்து டிரான்ஸ்போஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை டிரான்ஸ்போஸ் மட்டும் எடுத்து போடுங்க போதும். 5 3ன்னு இருக்கிறது 5 3 இப்படி வந்துடும், -2 -1 இந்த ஆர்டருக்கு வந்துடும், அவ்வளோதான். 13ல் எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது, 4/5, எக்ஸு 4/5. ஆக்சுவலாக இது வந்து சப் டைகனல் இருக்குது, இது மெயின் டைகனல்னு சொல்லுவோம். இப்படி இருக்க நம்பர் நம்ம சிம்பிள் மாற்றி தானே எழுதுவோம்.
அப்போ x is equal to -4/5. ஸோ சிம்பிள் மாற்றி எழுதணும். அது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 14ல் ஆப்ஷனில் வந்து டிரான்ஸ்போஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த டிரான்ஸ்போஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஆப்ஷன்லையும் டிரான்ஸ்போஸ் கிடையாது. ஸோ செகண்ட் ஒன். 15ல் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா, சைன் தீட்டா, கே, 0. ஸோ இதெல்லாம் வந்து மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, 0. எது இன்னும் இல்லை அப்படின்னா கேக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ கேவோட வேல்யூ 1. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, 0லாம் மேட்ரிக்ஸில் இருக்குது, 1 மட்டும் இல்லை. ஸோ இதை சால்வ் பண்ணி பழகிக்கோங்க. பழகினா தான் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது 1 மார்க்கு மட்டும் இப்படி மெமரைஸ் பண்ணால் ஸ்பீடாக முடிச்சிடலாம். 16ல் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4. 2 × -2 -4. 5 × 3 15. ஸோ நம்ம சிம்பிள் மாற்றி -15 போடுவோம். இதை மறுபடியும் ஆட் பண்ணுங்கள், -19. அதை +19 சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லா ஆப்ஷனுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. 17 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். இந்த 2 × 3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும், 6. அடுத்து 2/3 ஆட் பண்ணுங்கள், 2 × 3. அடுத்து 2 + 3. இது வந்து 6, இது வந்து 5. இப்படி ஆரம்பிக்கிற ஆப்ஷன் வந்து செகண்ட் மட்டும் தான் இருக்குது, ஏன்னா -6ன்னு இருக்குது, அவ்வளோதான். ஸோ இருந்தாலும் இது மட்டும்தான் 6, 5ஓட மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன். 18 ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ எல்லா ரோவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது, ப்ரொப்போஷனலாக இருக்குது. 1 2 3 1 2 3 4 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 4 6 8. அதே 1 2 3 -ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட் ரோ. ஸோ எல்லா ரோவுமே ஒரே ரோ தான். அப்போது ரேங்க் 1. நெக்ஸ்ட் 19ல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் வந்து இந்த ஏபி, அது மாதிரி இந்த ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட்டில் சிடி. அப்போ ஏபிசிடியை மெயினாக யூஸ் பண்ண டிட்டர்மினன்ட் தான் நமக்கு வந்து டினாமினேட்டரில் வரணும். அப்படி யூஸ் பண்ணது எது அப்படின்னா del3. ஸோ பைக்கு கீழே வந்து del3 தான் வரணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இ பவர் இருக்குது, அப்போ ஆன்சரில் இ பவர் தான் இருக்கணும். எந்த இ பவர் வந்து பையில் del3 வச்சுருக்குன்னா இது ஒரு ஆப்ஷனு, இது ஒரு ஆப்ஷன். இதில் தான் வந்து del3 பையில் இருக்குது, இதில் வந்து del1 தான் பையில் இருக்குது. ஸோ இதை எடுக்கக்கூடாது. அப்போது ஆப்ஷன் 4. 20ல் பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் லாம்டா × n இருக்குல்ல, இதில் வந்து லாம்டா பவர் n-1 தான் அவங்க போட்டிருக்கணும், ஆனால் என்னன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தப்பாக இருக்குது, மற்ற மாதிரிலாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை மட்டும் விட்டுருங்க, இந்த ஒரு ஆப்ஷனை விட்டுட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது 1 2 4. ஸோ ஆப்ஷன் 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. 21ல் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A/B கொடுத்துருக்காங்க. இது வந்து ஈக்குவல் டு ஏதாவது கொடுக்கணும், 3ஆ 2ஆ 1ஆ ஏதாவது கொடுக்கணும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கன்சிஸ்டன்ட் மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, ஸோ ஈக்குவல் டு வச்சுட்டு கன்சிஸ்டன்ட் சொல்லிடலாம். இதே நாட் ஈக்குவல் டு கொடுத்தாங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஈக்குவல் டு என்ன நம்பர் கொடுக்காதனால நான் கன்சிஸ்டன்ட் மட்டும் தான் சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியாது அப்படின்னா யூனிக்கா மெனியான்னு சொல்ல முடியாது. 22ல் பார்த்தா நான் ட்ரிவியல், இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ட்ரிவியல் வேர்டு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சாப்டர்னு காட்டி கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் ஆங்கிளில் வச்சு வர்ற ஒரே ஒரு ஒன் வேர்டு இந்த ஒரு ஒன் வேர்டு தான். இதில் வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா 2 × π/3. அப்போ 2 × 60 டிகிரி. இது வந்து 3 × 45 டிகிரி. ஸோ 3 × 45. இது வந்து 5 × 30 டிகிரி, அதாவது π/6னா 30. இது வந்து π/4னா 45. இதில் எந்த ஆங்கிள் சின்ன ஆங்கிள்னால் இதுதான் ஸ்மால் ஆங்கிள். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து π/4. நெக்ஸ்ட்டு 24ல் என்ன கேட்குறாங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் ரோ எல்லாமே வந்து 0வாக தான் இருக்கணும். லாஸ்ட் ரோ எல்லாமே 0வாக இருக்கணும்னா இங்கே -7னா நம்ம +7 எடுக்கணும், இங்கே +5னா நம்ம -5 எடுக்கணும். ஸோ இந்த சிம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செலக்ட் பண்ணுங்கள் போதும். 24ல் வந்து என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 4ல் இருக்கிறதுலே ஸ்மால் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் மெத்தட் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரோவையும் லாஸ்ட் காலமையும் இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0 வரணும். ஸோ 2 × -1 -2. அடுத்து -1 × x அப்படின்னா -x. அடுத்து 1 × 3 அப்படின்னா 3 = 0 வரணும். அப்போது -x இது ரெண்டும் சேர்ந்தால் வந்து 1 ஆயிரும். அந்த 1 அந்த சைடு போனால் -1. அப்போது x = 1. ஸோ ஆப்ஷன் 4 இருக்கிறதுலே சின்ன ஆன்சர் ஆப்ஷன் 4 1 தான். 25 எப்படி மெமரைஸ் பண்ணலான்னா என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்களோ அதே தான் ஆன்சர், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்.
எல்லா டைமும் இப்படி கிடைக்காது, இந்த டைம் மட்டும் தான் இது கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒன் வேர்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away.